ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஆர்டர் போயிருந்தேன். ஸோ போகும்போது ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வரும்போது அவங்களுக்கு அங்கே தான் ஃபங்க்ஷன், அதனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் பஸ்ஸில் போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம், பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறோம். இந்த கவர்மெண்ட் பஸ் பார்த்திங்கன்னா வயசானவங்க 2-3 பேர் நிற்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க பஸ்ஸை நிறுத்துகிறாங்க, அவங்க பேசாமல் நிறுத்தாமலே போகிறாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இதே லேடிஸ் டிக்கெட் எடுக்கும் போது இப்படி கிடையாது, நிறுத்தி ஏற்றிட்டு போவாங்க. அப்போ ஃப்ரீயாக ஏற்றுறோங்கிறதுக்காக பஸ்ஸை நிறுத்தாமல் போகிறாங்களா எனக்கு புரியல. ஸோ அவங்களுக்கு சம்பளம் கவர்மெண்ட் தரதில்லை, பஸ் ஓட்டுறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது தானே. என்னமோ அவங்க ஃப்ரீயாக நம்மளை ஏற்றிட்டு போகிற மாதிரி, அவங்க காசில் நம்மளை ஏற்றிட்டு போகிற மாதிரி. நான் இது இன்றைக்கி மட்டும் இல்லை, பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நான் எனக்காகன்னு பேச வரல, என்னால் நடக்க முடிஞ்சது, நான் நடந்து வந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் நடந்து வந்திருக்கேன். ஏன்னா நான் நடந்து வந்த வரைக்குமே ஒரு பஸ்ஸுமே வரல. ஸோ நின்றுட்டே இருந்தானா குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து வந்துட்டேன். அவங்களாம் எப்படி நடந்து வருவாங்க? எதனால் பஸ்ஸை நிறுத்தாமல் போகிறாங்கன்னே தெரியல. இது பல தடவை நடந்திருக்கு. ஸோ உங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனால் சரி, நேற்று தயிர் சாதம் தான் அம்மா சாப்பிட்டாங்க. வெளில போயிட்டேன்னா, ஸோ இன்றைக்கும் கடையில் வாங்கினோன்னா நல்லா இருக்காது. ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. அதனால் சொல்லிவிட்டு சிக்கன் மட்டும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். சிக்கன்லாம் நான் கடையில் போய் வாங்கினதே கிடையாது. தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க இருந்தாங்க, அதனால் நான் எட்டி நின்றுட்டேன். அவங்கள்ட்ட கேட்டேன்னா ஸோ அவங்க போட்டு கொடுத்தாங்க. சிக்கன் வாங்கிட்டு கிரேவி வச்சுட்டு கொஞ்சமாக ரசம் வச்சாச்சு. ஸோ டேஸ்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவசரமாக வச்சது தான். அவசர சமையல்னாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போல இருக்குது. நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக தான் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இல்லை, ஏதோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். ஆனால் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் நடந்து வரமே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக 1. அப்புறம் தம்பிக்கும் பசிக்கும்ல, அதனால் அவனுக்கு சிக்கன் சூப்பாக வச்சுட்டு எங்களுக்கு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டேன். அவன் சூப்பராக இருக்குது கிரேவி, ரொம்ப காரமும் இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட சமையல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சொன்னீங்களே. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய், வீடியோவில் பார்க்கலாம்.